கடந்த 2 நாட்களில் கேரள மாநிலம் வயநாட்டில் காட்டு யானை தாக்கி 3 பேர் பலியான நிலையில் வனவிலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி வயநாட்டில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியினர் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். ஐக்கிய ஜனநாயக முன்னணியினர் அழைப்பு விடுத்திருக்கும் இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? கனகதாரா, கேரளாவில் ஏற்கனவே இந்த வனவிலங்குகளால் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது வனவிலங்குகளின் தாக்குதலில் பலி எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்து என்பது வருகிறது. அந்த வகையில் கடந்த 26ஆம் தேதி வயநாடு பஞ்சரக்கொல்லி பகுதியில் வைத்து பழங்குடியின பெண் ராகா என்பவரை குடித்தாக்கி பலியாகியிருந்தார். இதே போன்று நேற்று முன்தினம் இரவு இடுக்கி மாவட்டம் முண்டக்கையம் பகுதியில் சோபியா என்ற ஒரு 45 வயதான பெண்ணை காட்டு யானை தாக்கி பலியாகியிருந்தார். இதே போன்று நேற்று முன்தினம் அதே தினம் வயநாடு நூல்குலை பகுதியில் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய மனு என்பவரை காட்டு யானை தாக்கி கொன்றது. அதே நாளில் மற்றொரு பகுதியான அட்டமலை பகுதியிலும் பாலகிருஷ்ணன் என்பவர் இதே போன்று வீட்டின் வெளியே சென்றிருந்த நிலையில் திடீரென அங்கு வந்த காட்டு யானை தாக்கி பலியாகின்றார். இதே போன்று கடந்த 2 நாட்களில் வயநாட்டில் மட்டும் இந்த காட்டு யானை தாக்கி 3 பேர் பலியாகியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக 2 வாரத்தை பார்க்கும் பொழுது கேரள மாநிலத்தில் 4 பேர் பலியாகியிருக்கின்றனர். இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்து வரும் நிலையில் வனவிலங்குகளிலிருந்து மக்களை பாதுகாக்க கேரள அரசு தவறிவிட்டதாகவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு உயிரிழப்பின் போது மக்கள் போராட்டம் நடத்துவதும் அதனைத் தொடர்ந்து அரசு நிவாரண நிதி வழங்குவதும் அந்த போராட்டம் என்பது அப்படி ஓய்ந்து செல்வதுமாக இருந்து வரும் நிலையில் இந்த தொடர் மரணங்கள், குறிப்பாக இந்த தொடர் தாக்குதலில் பலியாகி வரும் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வரும் நிலையில் இனி இது போன்ற ஒரு நிகழ்வு கூட மாநிலத்தில் நடைபெறக்கூடாது, அதற்கு வேண்டிய நடவடிக்கையை மாநில அரசு எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி வயநாடு மாவட்டத்திற்கு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு என்பது விடுத்திருந்தன. இதனைத் தொடர்ந்து காலை முதல் பல்வேறு பகுதிகளில் கடை என்பது அழைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி அந்த வயநாடு மாவட்டத்தை பொறுத்த அளவில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கல்பற்றா, அதே போன்று எல்கை பகுதியான லக்கிடி போன்ற பகுதிகளில் காங்கிரசார் நேரடியாக களத்துக்கு வந்து அங்கு வரும் வாகனங்களை, குறிப்பாக வெளி மாநிலம் மாவட்டங்களில் இருந்து வரும் அந்த சுற்றுலா வாகனங்களை வழிமறித்து அவர்கள் போராட்டத்தில் என்பது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று அரசு பேருந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு பேருந்தையும் தடுத்து நிறுத்தி போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது இதோட விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் இந்த உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதும் அதனை அதோடு விட்டுவிடுவதும் மட்டுமின்றி இந்த போராட்டத்தை பொறுத்த அளவில் இனி இது போன்று ஒரு பலி வன விலங்குகள் தாக்குதலில் பலி ஆகக்கூடாது என்ற ஒரு நோக்கில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். காலை முதல் ஒரு 80% கடைகள் என்பது பல பகுதிகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அடைக்கப்படாத கடைகளையும் இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக அங்கு சென்று இந்த கடைகளை இன்றைய தினம் அடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து அது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக மாவட்டத்தை, குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் இந்த போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் இந்த போராட்டம் இத்தோடு விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் எனவும் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்து இந்த முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கனகதாரா, வனவிலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் வயநாட்டில் முழு கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.